அடிங்கட மேலும் தாளம் விழா வந்துருச்சு, சந்தோஷமா வாழ்த்தி பாட மேட அமைஞ்சிருச்சு. அடிங்கட மேலும் தாளம் விழா வந்துருச்சு, சந்தோஷமா வாழ்த்தி பாட மேட அமைஞ்சிருக்கு. எங்க மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கு, ரசாவே ரசாவே அத ஆனந்தமா பாட போறோம் எங்க இயேசுவே. களமேட்டு நாங்க மெட்டு கட்டி பாடும் பாட்டு, எங்க சந்தோஷத்தை போட்டு நம்ம இயேசு சாமி பிறந்ததை கேட்டு. களமேட்டு நாங்க மெட்டு கட்டி பாடும் பாட்டு, எங்க சந்தோஷத்தை போட்டு நம்ம இயேசு சாமி பிறந்ததை கேட்டு. வழி தெரியாம கண்மூடி வாழ்ந்திருந்தோம், விழி திறக்காம பாதமாத்தி நடந்தோம். வழி தெரியாம கண்மூடி வாழ்ந்திருந்தோம், விழி திறக்காம பாதமாத்தி நடந்தோம். எங்க வாழ்க்கைய ரட்சிக்க வந்த இயேசுவே, புது வெளிச்சத்தை கொண்ட எங்க ரசாவே. எங்க வாழ்க்கைய ரட்சிக்க வந்த இயேசுவே, புது வெளிச்சத்தை கொண்ட எங்க ரசாவே. அன்பு கிடைச்சிருக்கு, கூட சமாதானம் உதிச்சிருக்கு, எங்க இயேசு மறந்து விருதுக்கிறார், வாழ்வு கிடைச்சிருக்கு. அன்பு கிடைச்சிருக்கு, கூட சமாதானம் பிறந்திருக்கு, எங்க இயேசு மண்ணில் பிறந்ததினால் நித்திய வாழ்வு பிறந்திருக்கு. அடிங்கட மேலும் தாளம் விழா வந்துருக்கு, சந்தோஷமா வாழ்த்தி பாட மேட அமைஞ்சிருக்கு. அடிங்கட மேலும் தாளம் விழா வந்திருக்கு, சந்தோஷமா வாழ்த்தி பாட மேட அமைஞ்சிருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கத்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கீங்களா? ஓகே குட்டீஸ், இன்றைக்கி என்ன ஸ்டோரி அப்படின்னா, பரமசேனையின் திரள் தேவனை துதித்தார்கள். ஓகேவா? அதாவது மேய்ப்பர்கள் எல்லாரும் வயல்வெளியில் அவங்க அந்த ஆடுகள் எல்லாம் மேய்ச்சிட்டு அவங்க அந்த வயல்வெளியில் தங்கி இருந்து அந்த ராத்திரியில் அந்த மந்தையை காத்துக்கிட்டு இருந்தாங்களாம்ப்பா. அந்த மந்தையை பார்த்துட்டு இருந்தாங்களாம். அப்போ ரொம்ப குளிராக இருந்துச்சான், அந்த இடமே பனியாக பயங்கர பனியாக இருந்துச்சான். அப்போ கர்த்தருடைய தூதன் அவரிடைகளத்தில் தோன்றினாராம்ப்பா. உடனே இந்த கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசிச்சதான். அப்போ இதை பார்த்த உடனே அந்த மேய்ப்பர்கள் எல்லாருமே பயந்துட்டாங்களாம். அப்போ தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம்ப்பா. அப்போ இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னாங்களாம்ப்பா. உடனே பரமசேனையின் திரள் தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். உடனே இந்த மேய்ப்பர்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்க, தேவதூதன் நமக்கு அறிவிக்கப்பட்டதை நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு அந்த பிள்ளையை பார்க்கறதுக்காக எங்கே போகிறாங்க? பெத்லகேம் ஊருக்கு தீவிரமாக போகிறாங்க. அங்கே போய் மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டன. உடனே மேய்ப்பர்கள் தேவனை கண்டு மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்களாம்ப்பா. ஓகே குட்டீஸ், சூப்பர்.
சிறையில் இருந்து விடுதலை. சிறைச்சாலை கதவை திறந்து விட்டு கொண்டிருக்கிற அந்த தேவதூதனை பார். அவர் விடுவித்து கொண்டிருக்கிற அந்த ஆட்கள் இயேசுவின் அப்போஸ்தலர்கள். அவர்கள் ஏன் சிறையிலே போடப்பட்டிருந்தார்கள் நாம் பார்க்கலாம். இயேசுவின் சீசர்கள் மீது பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டு கொஞ்ச நாட்கள் தான் ஆயிருக்கிறது. அப்பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. மத்தியான வேளையில் பேதுருவும் யோவானும் எருசலேம் ஆலயத்திற்கு போகிறார்கள். அங்கு வாசல் அருகே பிறவி சப்பானி ஒருவன் உட்கார்ந்திருக்கிறான். ஆட்கள் தினந்தோறும் அவனை தூக்கி வருவார்கள். ஆலயத்திற்கு போவார். வருவோரிடமிருந்து அவன் பிச்சை கேட்பான். இன்று பேதுருவும் யோவானும் ஆலயத்திற்கு வருவதை பார்க்கிறான். அப்பொழுது அவர்களிடம் பிச்சை கேட்கிறான். இந்த அப்போஸ்தலர்கள் அவனுக்கு என்ன கொடுக்க போகிறார்கள்? அவர்கள் அங்கே நின்று அந்த பிச்சைக்காரனை பார்க்கிறார்கள். அப்பொழுது பேதுரு அவனிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளவையே உனக்கு தருகிறேன். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவனுடைய வலது கையை பிடித்து தூக்கி விடுகிறார். உடனே அவன் குதித்தெழுந்து அங்குமிங்கும் நடக்க தொடங்குகிறான். ஜனங்களால் நம்பவே முடியவில்லை. இந்த அற்புதத்தை கண்டு அவர்கள் ரொம்பவும் சந்தோஷப்படுகிறார்கள். அப்பொழுது பேதுரு, உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் இந்த அற்புதத்தை செய்தோம் என்று சொல்கிறார். அவரும் யோவானும் இப்படி பேசிக் கொண்டிருந்த போது ஆசாரியர்களும் தேவ ஆலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் அங்கு வருகிறார்கள். இயேசு உயிர்த்தெழப்பட்டதை பற்றி பேதுருவும் யோவானும் ஜனங்களிடம் சொல்லிக் கொண்டிருப்பதை கேட்டு அவர்களுக்கு பயங்கர கோபம் வருகிறது. அதனால் அவர்களை பிடித்து சிறையில் போட்டு விடுகிறார்கள். அடுத்த நாள் அந்த ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரகரும் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுகிறார்கள். அங்கு பேதுருவும் யோவானும் கொண்டு வரப்படுகிறார்கள். அவர்கள் சுகப்படுத்திய அந்த பிச்சைக்காரனும் அங்கு இருக்கிறான். அப்பொழுது அந்த வேத பாரகர்கள், நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்கிறார்கள். உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று பேதுரு பதிலளிக்கிறார். அந்த மத தலைவர்களுக்கு இப்பொழுது என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஏனென்றால் இந்த அற்புதம் உண்மையில் நடந்தது என்பதை அவர்களால் மறுக்கவே முடியாது. அதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இயேசுவை பற்றி இனி பேசவே கூடாதென்று அப்போஸ்தலர்கள் எச்சரித்து அவர்களை விட்டுவிடுகிறார்கள். அதற்கு பின் வந்த நாட்களில் எல்லாம் இயேசுவை பற்றி அப்போஸ்தலர்கள் தொடர்ந்து பிரசங்கித்து வருகிறார்கள். அதோடு நோயுற்றவர்களையும் சுகப்படுத்தியும் வருகிறார்கள். இவர்கள் செய்த அற்புதங்களை பற்றி செய்தி எல்லா இடங்களுக்கும் பரவுகிறது. அதனால் எருசலேமை சுற்றியுள்ள பட்டணங்களிலிருந்து கூட நோயுற்றவர்களை ஜனங்கள் அவர்களிடம் கொண்டு வருகிறார்கள். இதை பார்த்த அந்த வேத பாரகர்களுக்கு அப்போஸ்தலர்கள் மீது பொறாமையாக வருகிறது. அதனால் அவர்களை பிடித்து சிறையிலே போட்டு விடுகிறார்கள். ஆனால் ரொம்ப நாட்களுக்கு அவர்கள் அங்கேயே இருப்பதில்லை. நீ இங்கே பார்க்கிறபடி ஒரு நாள் ராத்திரி தேவதூதன் சிறைச்சாலை கதவை திறந்துவிட்டு, நீங்கள் ஆலயத்துக்கு போய் ஜனங்களிடம் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். மறுநாள் காலை அந்த பிரதான ஆசாரியனும் அவனோடே கூட இருந்தவர்களும் அப்போஸ்தலர்கள் கொண்டு வரும்படி ஆட்களை சிறைச்சாலைக்கு அனுப்புகிறார்கள். ஆனால் அவர்கள் அங்கு இல்லை. அவர்கள் ஆலயத்தில் பிரசங்கித்து கொண்டிருப்பது பிற்பாடு அவர்களுக்கு தெரிய வருகிறது. உடனே அங்கு போய் அவர்கள் நியாய சங்கத்திற்கு இழுத்து வருகிறார்கள். அங்கிருந்த பிரதான ஆசாரியன் அப்போஸ்தலர்களை பார்த்து, இயேசுவை பற்றி இனி பிரசங்கிக்கவே கூடாதென்று நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டிருந்தோம். ஆனால் நீங்கள் எருசலேம் முழுக்க உங்கள் போதகத்தை பரப்பியிருக்கிறீர்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். அதற்கு அப்போஸ்தலர்கள், மனுஷருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறதை அவசியமாய் இருக்கிறது என்று பதிலளிக்கிறார்கள். பிறகு அங்கிருந்து வெளியேறி நற்செய்தியை தொடர்ந்து பிரசங்கிக்க வருகிறார்கள். நாம் பின்பற்ற வேண்டியது சிறந்த ஒரு முன்மாதிரி அல்லவா? ஆமாம்.